எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய பிரதேஷோட தார் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு 17 இயர்ஸ் பொண்ணு, அதான் கிளாஸ் 10th போர்டு எக்ஸாம் எழுதுகிற பொண்ணு, ஒரு குழந்த வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க வாஷ்ரூமில். அதுவும் வந்து எங்கன்னா போர்டு எக்ஸாம் சென்டரில் இது நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அஃபீஷியல்ஸு. இது வந்து பெரிய அதிர்வலைவுகளையே ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து பிலோ 18 இயர்ஸ் அப்படிங்கிறனால வந்து மைனரோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளைம் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து அதை பற்றியே எங்களுக்கு அன்அவேராக தான் இருந்தோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து February 17th 2026 ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்ஸு. அது அப்போ தான் அந்த பொண்ணு அப்பியர் ஆகிருக்கு. அந்த ப்ரைவேட் ஸ்கூலில், அதாவது எக்ஸாம் சென்டர், டெசிக்னேட்டட் எக்ஸாம் சென்டரில் போயிருக்கு. எழுதி முடித்து ஒரு க்ளோஸ்டு ஒரு 2 மணி நேரம் எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, ரொம்ப வந்து அக்யூட்டு ஸ்டமக் பெயின் இருக்குது அப்படின்னு. அப்புறம் வெளியில் போய் பாத்ரூமுக்கு போயிருக்கு, எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் வந்து டாய்லெட்க்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு சில நிமிடங்கள்லேயே வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து என்னென்னா, அந்த குழந்த நியூ பார்ன் பேபி அழற சத்தம் வந்து கேட்டிருக்கு. உடனே வாஷ்ரூம்க்கு ஓடி போய் பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்தா வந்து ஒரு பாய் பேபி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இருந்திருக்கு, டெலிவர் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இதில் வந்து தாரோட ஏஎஸ்பி பருள் பெலாபுர்கார் அப்படிங்கிறவர் வந்து இதை சொல்லியிருக்காரு. ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டீனேஜர் அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் சைல்டு ஹெல்த் சென்டர் அந்த இதுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, எங்களுக்கே வந்து ஷாக்காக இருக்குது, எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல, அவளுடைய கண்டிஷன் அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பொண்ணோட அம்மா வந்து போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஆனால் வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த 18 இயர்ஸ் ஆனால் தானே வந்து மேரேஜ் பண்ண முடியும், அதனால் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் மேரேஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து, அந்த குழந்தையோட ஃபாதர் யாருன்னா பெட்மா அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவன். அப்புறம் வந்து அது வந்து 2 வருஷமாக அவனோட கான்டாக்டில் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து எஃப்ஐஆர் இது வரைக்கும் வந்து ஃபைல் பண்ணப்படலை அந்த ரேப் கேஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, போக்சோ ஆக்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும்போது வந்து எப்படி அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் போச்சு. ஸ்கூல்லேயுமே அந்த பொண்ணு வந்து இருந்திருக்கும், போர்டு எக்ஸாம்லாம் இருக்கும்போது எப்போவுமே நிறைய வந்து வச்சுருந்துருப்பாங்க கிளாஸஸ்லாம், அவங்கெல்லாம் எப்படி வந்து கவனிக்கலை, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. அது வந்து இல்லாட்டி இவங்க வந்து ஏதாவது சொல்லலையா என்ன ஏது, அந்த நியூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து குழந்தைங்கள வந்து கொஞ்சம் போர்டு எக்ஸாம் அதுவும் அந்த டைமில் இந்த மாதிரி ஆகிருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து இந்த மெச்சூர் ஆகுது அப்படின்னு ஏஜ் அட்டன்லாம் பண்ணதுக்கப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் உடனே பார்த்துறது நல்லது. ஏன்னா வந்து சில சமயம் பிளட் கம்மியாக இருந்ததுன்னா சரியாக ப்ராப்பராக வந்து பீரியட்ஸு ஆகாது, அதனால் பல ஒபிசிட்டி இருந்ததுன்னா வராது. அப்புறம் வந்து சிஸ்ட் இருந்ததுன்னா அது வந்து பின்னாடி வந்து அந்த இஷ்யூஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய இருக்குது இதில். அதை டாக்டரை வந்து நம்ம வந்து டிஜிஓ போய் கைனகாலஜிஸ்ட்டாக பார்த்து அதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அது வந்து ஃபிசிக்கல் இனியுமே அது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது, எப்படி யாருமே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு யாருமே எப்படி கவனிக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிறது. அவ்வளோதான், நம்ம கொஞ்சம் கவனிப்பாக பார்த்துக்கணும். இவங்க 2 பேரும் பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிறவங்களா இல்லாட்டி வில்லேஜ்லேயே இருக்கிறவங்களா, தனியாக அந்த பொண்ணு வேறு எங்கேயாவது இருந்ததா, எதுவுமே அதெல்லாம் நியூஸ் இல்லை. இது வந்து இப்போதைக்கு வந்து அந்த பொண்ணை வந்து அந்த குழந்தையும் சிஹெச்சியில் விட்ருக்காங்க, அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.